வணக்கம். செல்வாஸ் ரிவ்யூ காணொளிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, 4th ஒன் டே இன்டர்நேஷ்னல் பிட்வீன் நியூசிலாந்து அண்ட் பாகிஸ்தான். இது வந்து இன்னைக்கு 23ஆம் தேதி நடந்தது இந்த போட்டி நியூசிலாந்தில். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாந்து வந்து ஒரு அபாரமான வெற்றியை பெற்றிருக்காங்க. 115 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியிருக்காங்க பாகிஸ்தானை. ஸோ நிச்சயமாக பாகிஸ்தான் வந்து ஒரு பெரிய கம்பேக் கொடுப்பாங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சில் அவங்க வந்து அந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து ஒரு பெரிய கம்பேக் கொடுப்பாங்க, நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. நிச்சயமாக அவங்க வந்து பவுலிங் டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்தாங்க. அந்த இடத்துல ஏன் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. மேபி டீமோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். ஸோ அதை வச்சு அவங்க எடுத்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்த நியூசிலாந்து பேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சு எடுத்துட்டாங்க. ஸோ ஷெரீஃப் வந்து பார்த்தீங்கன்னா 44 ரன் எடுத்தார் 22 பாலில், 200 ஸ்ட்ரைக் ரேட்டு. அடுத்தது ஃபின் எலின் வந்து பார்த்தீங்கன்னா 20 பாலில் 50 ரன் எடுத்திருந்தார். ஸோ 250 ஸ்ட்ரைக் ரேட்டு. அங்கேயே முடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் பாகிஸ்தான் வந்து சுதாரித்து அதுக்கப்புறம் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை எடுத்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்கோர் வந்து ஒரு கண்டெய்ண்டாக இருந்தது. ஸோ ஷெரீஃப் வந்து 59 ரன், 4 ஓவரில் 59 ரன் இருக்கும்போது அவுட் ஆனார். அதுக்கடுத்தது கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஓவரில் 8.1 ஓவரில் 108 ரன் இருக்கும்போது அவர் அவுட் ஆனார். அதுக்கடுத்து ஃபின் அலின் வந்து பார்த்தீங்கன்னா 134 ரன்கள் இருக்கும்போது அவர் அவுட் ஆனார் 10.1 ஓவரில். ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா அவங்களோட ரன் ரேட் வந்து பயங்கரமாக இருந்தது. அதுக்கப்புறம் நீஷம்மா அப்புறம் மிச்சல் ஹே இவங்க ரெண்டு பேரும் அடுத்தடுத்து விக்கெட்டுகள், அதாவது 108, 134, 139, 149 விக்கெட்டுகள் விழுந்து மலன்னு விழுந்ததால் ஸ்கோர் வந்து ஓரளவுக்கு மட்டுப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். ஆனால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேஸ்வெல்லும் டேரல் மிச்சலும் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சு எடுத்துட்டாங்க இன்னொரு முறை. ஸோ மிச்சல் பிரேஸ்வெல் வந்து பார்த்தீங்கன்னா 46 ரன்கள் 26 பந்துகள், 2 சிக்ஸ் 5 பவுண்ட்ரி. மிச்சல் ஹேவும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவுட் ஆகிட்டார். அதாவது டேரல் மிச்சல் ஓரளவுக்கு நின்று தாக்கு பிடிச்சாரு. ஸோ அந்த மாதிரி இருந்தது. நிச்சயமாக பாகிஸ்தான் அணி தரப்பில் பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் ரவுஃப் வந்து 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். 4 ஓவர்கள் பந்து வீசி 27 ரன்களை விட்டு கொடுத்து 3 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். ஆனால் எதுவுமே வந்து அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அடுத்து வர ஸ்கோர் உங்களுக்கு வந்து சொல்லும் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. பாகிஸ்தான் வந்து அவங்க சேஸ் பண்ணுறதுக்கு வந்தாங்க. 221 ரன்கள் எடுத்த வெற்றி அப்படின்ற இலக்கோடு வந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா முகமது ஹாரிஸ் 2 ரன்கள் அவுட் ஆனார். அதுக்கடுத்து நவாஸ் வந்து 1 ரன்களில், அகா வந்து கேப்டன் 1 ரன்னில் எடுத்துட்டார். இர்ஃபான் கான் மட்டும் கொஞ்சம் நிலைத்து நின்று 24 ரன்னில் எடுத்தார் 16 பந்துகளில். அதோடு யாருமே இருக்கல. அப்துல் சமத் வந்து 44 ரன்கள், அவர் தான் கடைசியாக அவுட் ஆனார். மற்றபடி யாருமே வந்து இரட்டை இலக்கத்தை எடுக்கல. 2 பேர் தான் இரட்டை இலக்க ரன்கள், இர்ஃபான் கானும் அப்துல் சமதும். எக்ஸ்ட்ரா சார் டெஃபினட்டாக இரட்டை இலக்கத்துக்கு போயிருக்காங்க. ஸோ நியூசிலாந்து அணி தரப்பில் பார்த்தோம்னா ஜேக்கப் டஃபி வந்து 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். ஃபாக்ஸ் வந்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். ஸோ ஃபால் ஆஃப் விக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு பார்க்கும்போது முதல் விக்கெட்டு 2 ரன்னில், ரெண்டாவது விக்கெட்டு 8 ரன், மூணாவது விக்கெட் 9 ரன்னு, 26 ரன்களுக்கு 4 விக்கெட்டு, 42க்கு 5, 42ல் 6, 43ல் 7. ஆனால் அங்கேருந்து 43 for 7 இருந்து 105 ஆல் அவுட் ஆகுறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லதான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. பட் இன் எனி கேஸ் பாகிஸ்தானோட அகனி வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ நிச்சயமாக போன போட்டியில் வந்து ஒரு அற்புதமான வெற்றியை பெற்றாங்க. அந்த மாதிரி ஒரு க்ரஷ் பண்ணிடலாம் அப்படின்றதால தான் கேப்டன் வந்து டாஸ் வின் பண்ணி பவுலிங்கை எடுத்தார் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இன் எனி கேஸ் நியூசிலாந்து வந்து அழகாக சீரீஸ் வின் பண்ணிட்டாங்க. வாழ்த்துக்கள் நியூசிலாந்துக்கு 3-1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரீஸை வின் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காங்க. இன்னும் ஒரு மேட்ச் இருக்குது. அதில் வந்து பாகிஸ்தான் ஒரு ஆறுதல் வெற்றி அடைஞ்சு அட்லீஸ்ட் 3-2 அப்படின்னு இருப்பாங்க. ஸ்கோர் ஒரு ப்ரீஃபிங்காக பார்க்க போனால் நியூசிலாந்து முதல்ல பேட் பண்ணி 220 ரன்கள் 6 விக்கெட்டுகள் இருந்து 20 ஓவர்கள் முடிவில். பாகிஸ்தான் அணி வந்து பார்த்திங்கன்னா 105 ஆல் அவுட் ஆகிட்டாங்க 16.2 ஓவர்ஸில். நியூசிலாந்து வந்து 115 ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு அபார வெற்றியை பெற்று இருக்காங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காணொலியை கண்டதற்கு நன்றி. வணக்கம்.